தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ரீல்ஸ் மோகத்தால் பைக் ரேஸ் கலாச்சாரத்தில் ஈடுபடும் இளைஞர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறார்கள். இத்தகைய பொறுப்பில்லாத இளைஞர்கள் செய்யும் அட்டூழியம் என்பது பொதுமக்களுக்கு சோதனை காலமாக அமைந்திருக்கிறது. தங்களுடைய பைக் சைலன்சரை விதவிதமாக ஆல்டர் செய்து காதை கிழிக்கும் வகையில் சத்தத்தை மாற்றி ஆபத்தான முறையில் பைக் ரேஸில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறை பல்வேறு கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் இந்த சம்பவங்கள் நடந்த வண்ணம் உள்ளது. அந்த வகையில் சென்னையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞரும் சக வாகன ஓட்டி உள்ளிட்ட 2 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டை பேகம் சாஹிப் சாலையை சேர்ந்தவர் 19 வயதான கல்லூரி மாணவர் சுகை. இவர் கடந்த 5ஆம் தேதி இரவு செல்போன் கடை ஊழியர் சோயல் என்பவருடன் ராயப்பேட்டை பீட்டர்ஸ் மேம்பாலத்தில் பைக் ரேஸில் ஈடுபட்டுள்ளார். இருவரும் தங்களுடைய விலையுயர்ந்த இருசக்கர வாகனங்களில் ராயப்பேட்டையிலிருந்து அண்ணா சாலை நோக்கி மேம்பாலத்தில் சீறி பாய்ந்து சென்றனர். அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டன. இதனால் இரு வாகனங்களும் பல மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் மேம்பாலத்தின் எதிர் திசையில் தலைக்கவசம் அணிந்து சென்ற சக வாகன ஓட்டி ஒருவர் மீது பைக் ரேஸில் ஈடுபட்ட வாகனங்களில் ஒன்று மோதி அந்த நபர் தூக்கி வீசப்பட்டுள்ளார். நொடியில் அரங்கேறிய கொடூர விபத்தில் பைக் ரேஸில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர் சுகைல் மற்றும் எதிர் திசையில் வந்த ராயப்பேட்டையை சேர்ந்த குமரன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உயிரிழந்த இருவரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் உயிரிழந்த குமரனுக்கு திருமணமாகி மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். 49 வயதான குமரன் தியாகராய நகரில் ஃபேன்சி ஸ்டோர் கடை வைத்துள்ள நிலையில் சம்பவத்தன்று பணி முடித்து வீடு திரும்பும் வழியில் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். அது மட்டுமின்றி குமரனின் திடீர் மரணம் என்பது அவரது குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விபத்து நடைபெற்ற பீட்டர்ஸ் மேம்பாலம் நேற்றிரவு காவல்துறையினரால் பேரிகேடுகள் போடப்பட்டு மூடப்பட்டிருந்த நிலையிலும் இளைஞர்கள் எவ்வாறு அங்கு பைக் ரேஸில் ஈடுபட்டனர் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இளைஞர்களின் பொறுப்பற்ற பைக் ரேஸ் கலாச்சாரத்தால் அப்பாவி குடும்பஸ்தனும் பைக் ரேஸில் ஈடுபட்ட கல்லூரி மாணவரும் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.